பெக்கிங் பண்ணுறதோ ப்ரொஸ்டியூஷன் பண்ணுறதோ விட்டுட்டு இனிமேல் நம்மளும் மற்றவங்கள மாதிரி சக மனுஷங்களாக வாழலாம். எங்களை ராணுவத்துக்கு அனுப்புனா நாங்கள் கூட தான் நம்ம நாட்டுக்காக நாங்களும் போராடுவோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எனது பேர் ரேணுகா. நான் போன வருஷம் நான் மிஸ் கோவாக ஏறினேன். என்னால் வின் பண்ண டாப் 7 செலக்ட் ஆனால் என்னால் வின் பண்ண முடியல. ஏன்னா கொஸ்டின்ஸ் நான் விட்டுட்டேன். ஆனால் 2வது வருஷம் நான் ஏறும்போது நானே க்ரூமிங் பண்ணிக்கணும், என்னாலே சொல்லிக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் ஏறினேன் இந்த வருஷம். டைட்டில் கிடச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது காரணம் சென்னையில் இருக்கிற சைதாப்பேட்டில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ் சாதிக்கு பிறந்த சமூக அமைப்புன்னு சொல்கிறேன். அந்த ஃபவுண்டர் ஸ்வேதா மேம். அவங்க மூலியமாக தான் அவங்க எனக்கு க்ரோமிங் எப்படி அப்பீரியன்ஸ் கொடுக்கணும், எப்படி வாக் பண்ணணும் சொல்லி கொடுத்ததுனால இந்த அவார்டு எனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிவரும் திருநங்கைகளுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, அனைவரும் கல்வி கற்றுக்கிட்டு பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு நீங்கள் திருநங்கையாக வந்தீங்க அப்படின்னா நீங்களும் மற்ற இரு பாலினங்கள் மாதிரி எல்லா துறையிலும் நீங்களும் சாதிக்கலாம். பெக்கிங் பண்ணுறதோ ப்ரொஸ்டியூஷன் பண்ணுறதோ விட்டுட்டு இனிமேல் நம்மளும் மற்றவங்கள மாதிரி சக மனுஷங்களாக வாழலாம். அதுவும் இல்லாமல் இனிமேல் இந்த இழிவுபடுத்துகிற சமுதாயமும் 3ஆம் பாலினத்தை அக்செப்ட் பண்ணி ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு வேலை போட்டு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா நிறைய பேர் இயங்குறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஒரு வேலை கொடுக்குதுன்னா மெயின் பொறுப்பெலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த துப்புரவாளர் அந்த மாதிரி சின்ன சின்ன போஸ்டிங் கொடுக்கறதுனால கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பெரிய பெரிய போஸ்டிங் எங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அப்புறம் தாங்க சமுதாயத்தில் நாங்களும் எப்படி இருப்போம்னு தெரியும். எங்களை ராணுவத்துக்கு அனுப்புனா நாங்கள் கூட தான் நம்ம நாட்டுக்காக நாங்களும் போராடுவோம். அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.